வணக்கம் ஜாய் கிச்சனில் இன்றைக்கி நான் வந்து பாதாம் அல்வா செஞ்சுருக்கிறேன். இந்த பாதாம் அல்வா நம்ம வீட்டிலேயே சுலபமாக ஈஸியாக செய்யலாம். கடையில் போய் தான் வாங்கி சாப்பிடணும் இல்லை, வீட்லேயே நம்ம ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிட்லாம். யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா சட்டுன்னு இதை செஞ்சு கொடுத்துடலாம். குழந்தைங்களுக்கு பாதாம் சும்மா கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் அல்வாவாக செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த பாதாம் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பாதாம் அல்வாவுக்கு நான் 100 கிராம் பாதாம் எடுத்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு 1 மணி நேரம் அப்படியே விட்டுட்டேன். இந்த மாதிரி இருந்து நல்லா ஈஸியாக கொட்டை எடுக்க இப்படி வந்துடும். அப்படி அழுத்தி விட்டிங்கன்னா வந்துடும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. கொதிக்கிற தண்ணியில் போட்டு 1 மணி நேரம் விட்டு தோல் எடுத்து வச்சுருக்கிறேன் 100 கிராம் பாதாம். இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப குறவரப்பாக இருக்கக்கூடாது. ரொம்ப கொஞ்சம் திரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிடாதீங்க. இதில் வந்து ஒரு 100 கிராம் பால் எடுத்துருக்கிறேன். 100 மில்லி பால் எடுத்து நம்ம இந்த பாலையும் பாதாமையும் அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கங்க. இப்படி கையில் எடுத்தால் கொஞ்சம் நரன்னு இருக்கணும். இந்த ரவை பதத்துக்கு அரைச்சிக்கங்க. உங்களுக்கு பால் பத்தலைன்னா இன்னும் கூட கொஞ்சம் பால் ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ இதை எடுத்து கடாயில் ஊற்றிடலாம். இப்போ அடுப்பற்ற வைக்கல, அடுப்பற்ற வைக்காமல் நீங்கள் போடுங்க. அடுப்பற்ற வச்சு நம்ம எல்லாம் ஊற்றினோம்னா சீக்கிரத்தில் அடி பிடிக்கிற சான்ஸ் இருக்குது. அதனால் அதை ஊற்றலை. இப்போது இதில் ஒரு 100 கிராம் சர்க்கரை, 100 பாதாம் 100 சர்க்கரை எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக ஜார் அலசினேன். அந்த பால்லையே ஜாரில் ஒட்டிகிட்டு இருக்கும்லாங்க, அதை கொஞ்சம் பால் ஊற்றி அலசி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிருக்கிறேன். ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பற்ற வச்சுக்கலாம். 100 கிராம் பாதாம் 100 கிராம் சர்க்கரை. பால் வந்து ஒரு 100லேருந்து 150 எடுத்துக்கோங்க. நீங்கள் அரைக்கும்போது பாருங்கள், பால் ஊற்றி பத்தாமல் சரியாக அரைப்படலைன்னா கொஞ்சம் இன்னும் ஏதோ பால் ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சதுக்கப்புறம் கைவிடாமல் கலந்துட்டுருங்க. நல்லா கொதிக்கிற வரைக்கும் கைவிடாமல் கலந்து விடுங்க. கொதிக்கிற வரைக்கும் அதிகமாக வச்சுக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பு கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்குது. கொதிக்கும்போது சிம் பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அடிக்கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நான்ஸ்டிக் ஃபேன் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கைவிடாமல் கலந்துக்கலாம். சிம் பண்ணிட்டோம்னா அடி பிடிக்காது. சிம்லேயே அப்படியே வேகட்டும் கொஞ்சம் நேரம். அப்படியே ஓரமாக இருக்கிறதெல்லாம் அப்பப்போ எடுத்து விட்ருங்க. ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே கொதிச்சிருச்சு. இப்போ நமக்கு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் நெய் ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் பக்கத்துலேயே இருக்க கலரும் போது கொஞ்சம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயும் கொஞ்சம் சிம்லேயும் அப்படியே மாற்றி வச்சு நீங்கள் கலந்துக்கங்க. இப்போ நம்ம ஊற்றின நெய் எல்லாமே நல்லா குடிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். ஒரு 3 ஏலக்காய் தட்டி போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். ஏலக்காய் வாசம் பிடிக்கலன்னு இவங்க போடாமல் கூட செய்யலாம். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு. இந்த இனிப்பை நல்லா தித்திப்பாக இருக்கும், இதுக்காக போடுறது தான். போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ இன்னொரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் கரெக்டாக ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், முதல்ல இருந்ததுக்கு அப்படியே கெட்டியாகிட்டு வருது பாருங்கள். இப்போ கடைசியாக கொஞ்சமாக நெய் ஊற்றி 1 நிமிஷம் கலந்து இறக்கிற வேண்டிதான். ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்ல பாத்திரத்தோடு ஒட்டாமல் வர பாருங்க. இதுதான் பக்குவம். நல்ல சூடில் வதக்கியாச்சு. இதுக்கு மேலே விட்டிங்கன்னா ரொம்ப ஹார்டாகிடும், ஒரு மாதிரி வலுவலுன்னு ஆயிரும். நீங்கள் உங்களுக்கு லேசாக கையில் அப்படி ஈர தண்ணி பட்டு இப்படி தொட்டு பாருங்கள், ஒட்டாமல் வரும் பாருங்கள். ஒட்டலை. இந்த மாதிரி இதுதான் பக்குவம். இப்போ எடுத்துடலாம். ஓரமாக இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப டேஸ்டான பாதாம் அல்வா ரெடி. இது கடைசியில் நான் 2 பாதாம் திருகி போட்டிருக்கிறேன். கார்னிஷ்க்காக, டெக்கரேஷனுக்காக போட்டிருக்கிறேன்.
பாதாம் அல்வாலாம் கடையில் போய் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா ரேட் அதிகம். நம்ம வீட்டிலையே நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு பாதாம் எல்லாம் அடிக்கடி கொடுங்க. இந்த மாதிரி பாதாம் சும்மா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி அல்வா பண்ணி கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட நம்ம இது டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ரொம்ப வேலை ஈஸி தான். எல்லாம் அரைச்சிட்டோம்னா டக்குன்னு செஞ்சிடலாம். இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.